ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஏபிசி ஜெல்லி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஜூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு 2 ஆப்பிள் 2 கேரட்டு ஒரு பீட்ரூட் எடுத்தேன். ஆனால் அது சீவும்போது, அதாவது கட் பண்ணி எடுக்கும்போது அதிகமாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆப்பிள் 1 கேரட்டு 1 பீட்ரூட்டு தான் எடுத்தேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம், பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கான நேரம் அதிகமாகவும் சில இது ஒன்றும் அதிகமாக கிடக்கும். அதுக்காக நான் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ துருவி எடுத்துக்கிட்டேன் பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் 3 மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நல்லதுங்க இந்த ஏபிசி ஜூஸ். உடம்புல ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். முகம் வந்துட்டு சிகப்பாக கலராக மாறும். டெய்லி இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த ஜூஸு அப்படிங்கிறதுக்காக நான் ஜெல்லி ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி. எனக்கு ஜூஸ் தான் பிடிக்கும். கொஞ்சம் ஜீனி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டுக்காக தான் அது, சரிங்களா? அரைச்சி எடுத்து எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். அதை அப்படியே வடிகட்டி இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஏபிசி ஜூஸ். ஜெல்லி நல்லா இருக்கா? ஜெல்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக வெந்நீர் வச்சு அகரகர் போட்டு அகரகர் நல்லா கொதித்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ஜூஸ் எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில், அதாவது எந்த ஷேப்பில் ஜெல்லி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தூக்கி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி 1/2 hour கழிச்சு எடுத்தா பாருங்களேன், எனக்கே இவ்வளோ ஆசையாக போச்சு. நானும் ஜெல்லி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னா ஜெல்லி நல்லா வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா கட்டர் எடுத்து கட் பண்ணி அப்படி இந்த ஜெல்லியில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கேரட் தான் எனக்கு பிடிக்கல, அந்த பீட்ரூட் நல்லா இருந்துச்சு. அவனுக்கு அந்த பீட்ரூட் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு, எனக்கு பீட்ரூட் ஃப்ளேவர் டேஸ்ட்டு வந்துட்டு அந்த பீட்ரூட் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கலங்க.